ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். நடிகர் தனுஷ் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில் அவரது ரசிகர்கள் போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டின் முன்பு குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், தற்போது போயஸ் கார்டன்ல நிலவக்கூடிய சூழல் என்ன, ரசிகர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடிகர் தனுஷுக்கு இன்று பிறந்த நாளை ஒட்டி அவரது ரசிகர்கள் போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய தனுஷோட வீட்டினோட வெளியே குவிந்திருக்கிறார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய நடிகர் தனுஷோட வீட்டின் வெளியே நின்று கொண்டு கையில தனுஷோட புகைப்படம், அதே போன்று மாலை உள்ளிட்டவை வைத்துக் கொண்டு அவர்கள் காத்திருக்கின்றனர். குறிப்பாக 12 மணி அளவுல தனுஷ் அவர்கள் வெளியே ரசிகர்களுடன் தனது பிறந்த நாளை கொண்டாடி அவர் புகைப்படம் எடுக்க இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் அவர் அவரது பிறந்த நாளை ஒட்டி வெளியில கூடியிருக்கக்கூடிய ரசிகர்களுடன் அவர் புகைப்படத்தை எடுப்பது வழக்கமாக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டும் இதே போன்றுதான் அவர் புகைப்படம் எடுத்தார். அந்த வகையில தான் தற்போது கையிலோட குழந்தையுடன் தான் பல ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுமார் 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அவரது வீட்டின் வெளியே காத்து கொண்டிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது பிறந்த நாளை ஒற்றி அவரது ரசிகர் மன்றம் சார்பில் ஒரு திருவள்ளூர்ல ஒரு ரத்த தான முகாம், அதே போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றது. அந்த நிகழ்வுல நடிகர் தனுஷ் பேசிய ஒரு விவகாரம் சர்ச்சை ஏற்படுத்தி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ராயன் படத்திற்கு நேஷனல் அவார்டு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த படத்திற்கு எதுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கப்பட்டது என பல்வேறு விமர்சனங்களானது சமூக வலைதளங்கள்ல நெட்டிசன்கள் தரப்புல வைக்கப்பட்டிருந்த நிலையில அந்த ராயன் திரைப்படத்திற்கு நேஷனல் அவார்டு கொடுத்த ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் பேசினார். அதே போன்று பல்வேறு கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருந்தார். குறிப்பாக இது தொடர்பாக அரசியல் பிரவேசம் தொடர்பான ஒரு கருத்தையும் தற்போது வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ரசிகர்கள் மன்றம் சார்பில் அவர்களது அவர்களது இருக்கக்கூடிய இடங்களுக்கு சமூக நல திட்டங்கள் சார்ந்த உதவிகளை செய்யுமாறு மேடையிலேயே நடிகர் தனுஷ் அறிவுறுத்திய நிலையில அவர் அரசியல் பிரவேசம் எடுக்க இருப்பதாகவும் சமூக வலைதளங்கள்ல தற்போது ஒரு கருத்துக்களானது பகிர்ந்து வரக்கூடிய நிலையில தான் அவரது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி அவரது ரசிகர்கள் வெளியில நின்றிருக்கிறார். அவர் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்புகள் நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். நடிகர் தனுஷ் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில அவரது ரசிகர்கள் தற்போது அவருடைய இல்லத்திற்கு முன்பு குவிந்திருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். பாலக்காடு வடக்கஞ்சேரியிலிருந்து வந்திருக்கு. நாங்கள் தனுஷ் அண்ணனோட பிக் ஃபேனு. பொல்லாதவன் படம் பார்த்ததுனால அந்த தனுஷ் அண்ணனான உள்ள இதனால வந்திருக்கு. அப்புறம் கேரளா, பாலக்காடு, வடக்கஞ்சேரி நாங்கள் அங்கேருந்து தான் வந்திருக்குது. தனுஷ் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். ஆண்டுதோறும் வருவீங்களா இல்லை எப்படி? இல்லை, இப்போ தான் வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு தான் இந்த பர்த்டேக்கு தான் வந்திருக்கு. சென்னையில், கேரளாவில் இருந்து. அவர் புகைப்படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரா இல்லை எப்படி? இல்லை, நாங்கள் நெட்டில் பார்த்தேன், ஃபோனில் பார்த்துட்டு அண்ணனோட பர்த்டேன்னு பார்த்துட்டு அப்படியே வந்தது. கேரளாவில் இருந்து. ஓகே, பேர்? என் பேர் ரஞ்சித், கேரளா. சார் வணக்கம் சார். கேரளா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் நான் வடக்கஞ்சேரி மாவட்டம். நான் மாவட்டத்தோட ஹெட்டு நான் தான் வடக்கஞ்சேரி. ஆனால் ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருக்கு, கட் அவுட் எல்லாம். ஆனால் இன்றைக்கி தலைவனை பார்த்து பக்கத்தில் நின்று ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். சண்டே தான் கேரளா இங்கே கிளம்பி வந்துட்டேன். சண்டே வெயில்ஸில் பிளட் டொனேஷன் பரிபாடியில் ப்ரோக்ராமில் இருக்கார். ஆனால் அங்கே போக முடியலை. ஆனால் இங்கே தலைவனோட பிறந்த நாளுக்காக இது நான் സ്വന്തം கையால் அடித்தது சார். സ്വന്തം கையால் டிசைன் செய்து சொந்தம் 450 ரூபா கொடுத்து தலைவனை சந்திக்கும்போது கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ தூரத்துலேருந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கிடச்சா போதும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஊருக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு கேரளாவில் வெறியன், தனுஷ் வெறியன். நான் தனுஷ் வெறியன் தான். ஆனால் கேரளாவில் அவருக்கு அதிகமாக ரசிகர் இருக்கார். விஜய், சிஎம் ஜோசப் விஜய் அவருக்கு ஃபேன்ஸு கொஞ்சம் அதிகம் இருக்கார். ஆனால் இப்போ தலைவனுக்கு தனுஷாருக்கா ஃபேன்ஸு அவ்வளோ பெருசாக இருக்காது. பெருசாக தலைவனுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் ஃபோட்டோ
கிடைக்குமா நான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கிளம்புறேன் சார். ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்தா சந்தோஷம் இருக்கும். அவர் டார்லிங் ஜேம்ஸின் ஆடி பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.